இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவும் மோடியும் அங்க போயிட்டு கட்டி அணைச்சி கொலாவுனாங்களா வந்து ஏன்னா எல்லா நாடுகளோடையும் நாங்கள் சிநேகத்தோடு இருக்கிறோம், இப்போ எல்லாரும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கொள்கை, ஒரு சமநிலை கொள்கை அப்படின்றதோட சொல்லலாம். கேள்வி ஆமா சார், நீங்க பெட்ரோல் டீசல் இப்ப வந்து 100 மில்லியன் டன்ஸ் இருக்கு, அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டிடலாம். அதுக்கு அப்புறமா ஏப்ரலுக்கு மேல என்ன சார் ஓட்ட முடியும்? இந்த மோடி அரசு இப்படி பண்ணி வச்சிருக்கு. ட்ரம்ப் அண்ணா ஆறுதல் நீ வாங்கிக்கோடான்ட்டு சொன்னதுனால நம்ம வாங்குறோம், இல்லைன்னா வாங்க முடியாது. இல்ல கிடையாது, குரூட் ஆயில் வாங்குறாங்க. இப்ப அதை அடிச்சாங்க, அதை அடிச்சிருக்கலாம் அமெரிக்கா இஸ்ரேல், ஆனா அதை கை வைக்கல. வச்சா ஒன்னும் போயிடும் சார், உலக அளவுல பெரிய பிரச்சனை பியாண்ட் லிமிட். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை எடுத்துக்கிட்டு போக முடியாது, அவங்க சரண்டர் ஆகல. அவர் வந்து ட்ரம்ப் சொல்றது ஈரான் சரண்டர் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு சார். வடிவேலு மாதிரி நீங்க சொல்றீங்களா ஒரு படத்துல 400 அப்படிதான் 400 அப்படிதான், அதே மாதிரி ட்ரம்ப் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சில சமயம் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்பிஜி சிலிண்டர் இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. ஈரானை தொட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்பனா முட்டாள்தனமா ட்ரம்ப்பும் இஸ்ரேல் சேர்ந்து அடிச்சார். நேயர்களுக்கு வணக்கம். பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவரை சந்திப்பாரோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருக்கடிச்சான். அப்படி இருக்கு சார். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்க இப்ப வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பெரிய டிமாண்ட் ஆகி போச்சு சார். எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க பெட்ரோல் டீசலுக்கு தான் டிமாண்டு வரும், எல்பிஜிக்கு இந்த இயற்கை எரிவாயுக்கு பெரிய லெவல் வரும். அது வந்து இப்போ பாடாப்படுத்துது சார். கரெக்ட், உண்மை. நான் ஈரான் பயமுறுத்துறது வந்து க்ரூட் ஆயில் வந்து $200 போயிடும் அப்படின்னு ஈரான் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இந்த சண்டை தொடர்ந்தால் எல்லாரும் ஒருத்தர் இவங்க அவங்கள பயமுறுத்துறாங்க, அவங்க அவங்கள பயமுறுத்துறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் என்னவாகும்? நீங்க சொல்ற மாதிரி இந்தியா வந்து இதுல இடையில உள்ள நுழையவே இல்லை. இந்தியா இஸ் நாட் அ பார்ட்டி டு இது. ஆனா இஸ்ரேல் கூட நட்பா பழகினாரு சார். இந்த வார ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்ன இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவும் மோடியும் அங்க போயிட்டு கட்டி அணைச்சி கொலாவுனாங்களா சார்? இது கூட தெரியாதா சார்? பட் அவங்க போருக்காக போய் கட்டி அணைக்கல, அவங்க அணைச்சது வந்து எல்லா நாடுகளோடையும். இந்தியா வந்து ஒரு சிநேக பாவத்தோட தான் இருக்கு, எக்ஸப்ட் பாகிஸ்தான் அல்லது வேற ஒன்று நாடு இருக்கலாம். அதர் தேன் தட் இங்கே உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளோடையும் இந்தியா வந்து இப்போ ரஷ்யா உக்ரைனை போரிடையிலையும் இந்தியா போய் தலையிடலை. நீங்கள் சுமூகமாக முடிச்சுக்கங்க, உலக அமைதி தான் நல்லது, போர் நல்லதல்லன்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா அடிக்கையில், இந்தியா இஸ்ரேல் அடிக்கையில் அது இவங்க போய் ஈடுபடலை அல்லது அட்வைஸ் பண்ணலை, எதுவும் பண்ணல. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன்னா எல்லா நாடுகளோடையும் நாங்கள் சிநேகத்தோடு இருக்கிறோம், இப்போ எல்லாரும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கொள்கை, ஒரு சமநிலை கொள்கை அப்படின்றதோட சொல்லலாம். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ நம்ம உலகமயமாக்கல் அப்படிங்கிறது குளோபலைசேஷன் லாஸ்ட்டு 40-50 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சொல்லலாம், ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே. ஆமாம், 91ல இருந்து சார் நம்ம WHO இந்தியாவுக்கு வேர்ல்டு டெரர் ஆர்கனைசேஷன், தைவானு, மீதி நாடுகளுக்கு தாய்லாந்து, அது மாதிரி இந்தோனேஷியா, மீதி நாடுகளுக்கு ஹாங்காங், சிங்கப்பூர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1970களிலே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உலகமயமாக்கல், குளோபலைசேஷனை. ஏற்றுமதி அதிகமாக இறக்குமதி அதிகமாக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உலகமயமாக்கலினுடைய தாக்கம்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்தியாவினுடைய ஒரு துரதிருஷ்டவசம்னே சொல்லலாம், நம்ம எனர்ஜி டிபெண்டன்சி வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதே அமெரிக்காவுக்கு கூட இந்த அளவுக்கு இல்லை சார். அவங்க பெட்ரோல் அதிகமாக அவங்க நேச்சருக்கு அவங்க டாப்பில் இருக்கிறாங்கல்ல. அவங்களுடைய தேவைகளுக்கு ஒரு 70-80% இங்கே இந்த WTI வெஸ்ட் டெக்சாஸ் க்ரூடுன்னு சொல்லுவோம். ஆமாம். ஸோ இப்போ அந்த அதெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவு 80-90% இங்கே உற்பத்தி ஆகுது. நேச்சுரல் கேஸ் அங்கே நிறையவே நல்ல சப்ளை இருக்குது, உற்பத்தி ஆகுது அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கு. பட் வேற ஐரோப்பா, நம்ம இன்னைக்கு என்ன கஷ்டப்படுறோமோ அதை வந்து உக்ரைன் வரும்போது ஐரோப்பா கஷ்டப்பட்டாங்க, ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஐட்டங்கள். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80-85% வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஆமாம் சார், நேச்சர் கேஸ். ஆமாம், உண்மைதான்.
ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா நம்ம இறக்குமதி பண்றோம். அது மேற்கு ஆசியால இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம். இப்போ வந்து இப்போ நேத்தைய ரிப்போர்ட்ல அரசாங்கம் நேத்து பேசினதுல கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க பேசினதுல இப்போ 30% தான் அதை டிபெண்ட் ஆகிருக்கு. நாங்கள் 70% வந்து வேற இடங்கள்ல இந்த ரெட் சி மூலமா ரஷ்யாவிலேருந்து ரெட் சி மூலமா வரும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து 70% ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆயிலுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. பெட்ரோல் டீசலுக்கு வந்து பிரச்சனை இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஆமா சார், நீங்க பெட்ரோல் டீசல் இப்ப வந்து 100 மில்லியன் டன்ஸ் இருக்கு. அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டிடலாம். அதுக்கு அப்புறமா ஏப்ரலுக்கு மேல என்ன சார் ஓட்ட முடியும்? இந்த மோடி அரசு இப்படி பண்ணி வச்சிருக்கு. இல்ல இப்போ என்னன்னா அதுக்கு வந்து இப்போ நமக்கு ரஷ்யாவிலேருந்து வர்ற சப்ளை வருது அதிகரிச்சிருக்கோம். ஆஹா, அது வந்து அமெரிக்கா ஆர்டர் போட்டதுனால ட்ரம்ப் அண்ணா ஆறுதல் நீ வாங்கிக்கோடான்ட்டு சொன்னதுனால நம்ம வாங்குறோம். இல்லைன்னா வாங்க முடியாது. இல்ல கிடையாது. பிப்ரவரியில கூட நம்ம கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரலுக்கு மேல 20 மில்லியன் பேரலா சம் அமௌண்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஜனவரில இம்போர்ட் பண்ணிருக்கோம், பிப்ரவரில ஆமா சார். இப்ப வந்து தொடர்ந்து இம்போர்ட் பண்ணி அமெரிக்கா அண்ட் இந்தியா அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்த பிறகு நம்ம அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதும் குறைச்சிட்டோம், ஈரான் கிட்ட வாங்குறதும் குறைச்சிட்டோம். உன்னங்கிட்ட அவங்க 2 பேருமே இந்தியன் ருபியில வாங்கினவங்க சார், நம்ம கிட்ட டாலர்ல வாங்கினவங்க. கரெக்ட், ஸ்டாப் ஆகல. இது வந்து இப்ப அமெரிக்கா வந்து எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ அதுல ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமது அரசாங்கம் உடனடியாக பதிலடி கொடுக்கவில்லை. இப்போ பதிலடி கொடுத்து இதை போய் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி உலகமே டென்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம டென்ஷன் ஆக்க வேண்டாம். ஜென்ரலா நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மிதமான அறிக்கையை தான் கொடுக்குதே தவிர இன்டைரக்டா ஒரு ஆள் பேசுனதுக்கு போய் பதிலடி கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இறக்குமதி பண்றோம், நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது இந்திய அரசாங்கத்தினுடைய இறக்குமதி பண்ணணுமா குறைக்கணுமா கூட்டணுமாங்கிறது இந்திய அரசாங்கம் நாங்க எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுக்கு வெளிநாடுகள் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா இந்தியாவின் இறையாண்மையை மோடி கால்ல ட்ரம்ப் கால்ல போட்டுட்டாரு சார். அதனால நீ ஒரு மாசம் வாங்கிக்கணும்னு அவர் இப்ப அதுதானே சொல்ற. நம்ம ஒரு மாசம் ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் பேரல்ல வாங்க போறோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேஸுக்கு, நேச்சுரல் கேஸுக்கு என்ன சார் ஆக போகுது? நேச்சுரல் கேஸ் என்ன, இப்போ ஒரு பக்கம் நமக்கு ஒரு மனதளவில் என்ன ஒரு நமக்கு எல்லாரும் ஒரு தைரியமாக இருக்கலாம்னா, டீசல் பெட்ரோல் வந்து நமக்கு அந்த அளவு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது ஒன்று. நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆமா, அது சேமிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும். ஆனா நேச்சுரல் கேஸ் முடியாது. நேச்சுரல் கேஸ் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. எல்பிஜிக்கும் சரி எல்என்ஜிக்கும் ரெண்டுக்குமே முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் வந்து நமக்கு துரதிருஷ்டவசமாக எகைன் என்னென்னா, நம்ம கேஸ் எல்பிஜி எல்என்ஜி இது எல்லாமே இறக்குமதி பண்ணுறது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வர்றது கிட்டத்தட்ட 85%. ஆமாம் சார். அதாவது 60% இறக்குமதி பண்ணுறோம், 40% எல்பிஜிலாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த 60%ல் 85% வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் வருது. ஏன்னா கத்தார்லேருந்து இறக்குமதி, கத்தார், குவைத்து இருந்து அதெல்லாம் இருந்து பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறதுல எஸ் தெர் இஸ் அ சடன் ஷாக்கு. பட் ஆனால் இது வந்து அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே லோக்கலில் வந்து 10 to 25% உற்பத்தி அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அதிகரிக்கிறோம் எல்பிஜி சிலிண்டர் அரசாங்கம். ஆமாம், ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறோம். ஆனால் அதுக்கான நேச்சுரல் கேஸ் வரணும் இல்லை, சும்மாவே வெறுங்கையில் முழம் போட்டு இல்ல. அது நம்ம இந்தியா கிட்ட இல்ல நமக்கு நாடு கிட்ட இல்ல. லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் பெட்ரோல்ல இருந்து ஓரளவு ஓகே, க்ரூடுல இருந்து. எல்என்ஜி வந்து இப்ப நமக்கு மெயினா எல்பிஜி தான் வருது. ஆமா சார், பூரா வர்றது. ஆமா, எல்என்ஜி வந்து உங்களுக்கு நிறுவனங்களுக்கு தான் போகுது. இது பவர் பிளான்ட்டு, ஃபெர்டிலைசர் பிளான்ட்டு, அது மாதிரி இடத்துக்கு எல்என்ஜி போகுது. ஸோ இப்போ அதுல கொஞ்சம் அடிபடலாம். அது கமர்ஷியல் வந்து கொஞ்சம் பட்டுட்டு இருக்கு. வேற ரெசிடென்ஷியலை வந்து இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரெசிடென்ஷியல். அது சொல்லலாம் சார், டேக் கேர் பண்ணலாம் சார். நம்ம இம்போர்ட் பண்ணி 2 நாள் 3 நாள் தான் வச்சிருக்க முடியும்னு சொல்றாங்க நேச்சர் கேஸ். இப்போ இது அப்புறமா எப்படி சார் பண்றது? இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சொல்யூஷன் என்னவா இருக்கும், அதுதான் அல்டிமேட்டா நடக்கும். ஆமா சார், இப்போ எடுத்தாங்க இல்ல சார். பெரிய சொல்யூஷன் என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை நிப்பாட்டுறது. அது நிப்பாட்டினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா
வந்து இது எல்லாமே ஒரு 10 நாள் 20 நாள்ல ஈஸ் ஆயிடும். ஆனா நீங்க 10 நாள் 20 நாள் நிறைய பேரு இப்ப ஈரான் வந்து சவுதி, குவைத்து, கத்தார் எல்லாரும் எல்லா பிளான்ட்டை அடிச்சிட்டாங்க. அதை சரி செஞ்சு இது ஆவறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆகுன்றாங்களா சார்? இல்ல அந்த அளவு இழப்பு இல்லை. இப்ப நேரடியாக பிளான்ட்ட போய் அடிக்கல. அப்படி அடிக்கணும்னு இருந்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். இப்ப அமெரிக்காவோ, இஸ்ரேலோ உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கு வந்து ஈரான்லேருந்து மெயினா எக்ஸ்போர்ட் ஆகுறது வந்து கர்க் ஐலாண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆமா சார். கார்க் ஐலாண்ட்னு இருக்குது. அது ஈரான் நிலப்பரப்புலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அங்கேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் யூனோ ஏற்றுமதியை ஈரான் பண்ணுது. ஆமா சார். அதை வச்சுதானே சார் சைனா அவங்க கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குறாங்க. இப்ப அதை அடிச்சிருக்கலாம் அமெரிக்கா, இஸ்ரேல். ஆனா அதை கை வைக்கல. வச்சா இன்னும் போயிடும் சார். உலக அளவுல பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆயிடும். இப்ப இது என்னன்னா, இப்ப வந்து இது இப்ப யாரு அடிச்சாங்களோ அமெரிக்கா, இஸ்ரேல்னு வச்சுக்கோம், இவங்களையே வந்து இப்ப பாதிக்கும். எப்ப பாதிக்கும்? பணவீக்கத்தினால பாதிக்கும். நம்மளுக்கும் பணவீக்கம் நமக்கும் வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் படித்த செய்திகள் படி ஒரு நாளைக்கு $1 பில்லியன் அமெரிக்கா செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, பர் டேக்கு. அதாவது தமிழ் 8,000 கோடி இல்ல 9,200 கோடி. இப்ப 92 ரூபா போயிருச்சு. 9,200 கோடி நாளைக்கு அமெரிக்கா செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அதிக நாட்கள் தாங்க முடியாது. ஏன்னா அங்கே அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்க உத்தரவுப்படி $130 பில்லியன் வாங்கின பணத்தை டாக்ஸ் திருப்பி டாக்ஸ் போட்டாரு. ட்ரேட் டெபிசிட்டுக்காக வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். இது வந்து பர் டேக்கு $1 பில்லியன் 30 நாள் நடந்தா கூட $30 பில்லியன். ஸோ இப்போ அமெரிக்காவால் இதை இது தவிர லோக்கல்ல வந்து பணவீக்கம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த ஆயில் ஏறுறது வந்து இப்போ அவங்களுக்கு மட்டும் ஏறாமல் இருக்காது, இன்டர்நேஷனல் கமோடிட்டி. ஸோ அந்த மக்களையும் பணவீக்கம் பாதிக்கும். அப்போ அந்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஸோ பியாண்ட் லிமிட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை எடுத்துக்கிட்டு போக முடியாது. அவங்க சரண்டர் ஆகணும். எய்தர் ஈரான் ஹஸ் டு சரண்டர். அவர் வந்து ட்ரம்ப் சொல்றது ஈரான் சரண்டர் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு சார். இந்த போர் வெற்றி பெறுவேன்ட்டு சொல்றாரு சார். இதுக்கு இடையில அவர் புட்டின்ட்ட பேசுனதா ஒரு நியூஸும் வந்தது. ஆமா சார், புட்டின். ஆமா. ஸோ அவர் சரண்டர் ஆகுன்னா வெளியில வந்து சொல்லிக்குவாரு, நான் தான் எல்லாம் செஞ்சேன், இப்பவே ஆல்ரெடி நாங்க அடிச்சு முடிச்சுட்டோம், நினைச்சதை சாதிச்சிட்டோம்ங்கிறாங்க. வடிவேலு மாதிரி நீங்க சொல்றீங்களா ஒரு படத்துல 400 அப்படிதான் அதே மாதிரி ட்ரம்ப். கரெக்ட். அது மாதிரி வந்து இப்ப அவர் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நான் சாதிச்சிட்டேன் அப்படிம்பாரு. ஓகே, எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை குளிர்ச்சி பண்ணி விட்டு போற யாரும் முடிச்சு வச்சாங்கன்னா அதுதான் பிக் சொல்யூஷன். ப்ராபப்லி இந்திய அரசாங்கம் நேரடியாக போய் இதில் தலையிடாது, வேற ஏதாவது அரசாங்கங்கள் தலையிட்டு இதை ஈடுபட்டு அது ஒன்றும் இல்லாட்டி இன்டைரக்டா அவங்களேவும் சரண்டர் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது தொடர்ந்துகிட்டே போனா அவங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை தான் வரும். இப்போ அங்கேயும் இன்டரிம் எலெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ திருப்பி இந்த பார்ட்டி வந்து அடிபடும். ஸோ இது எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் சொல்யூஷன். அது சூனர் தென் லேட்டர் அந்த பிரச்சனை முடிவடைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஹோப்பு. பட் இந்த மீன் டைம் இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் சப்ளை இருக்குங்கிறாங்க, கேஸ் கனெக்ஷன் இந்தியாவில். அது போக இப்போ நேற்று 2 ஷிப்பு கிளம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, ஷிப்பு கிளம்பி போயிட்டு குயிக்கா வந்துருங்கிறாங்க. அவ்வளவு ஸ்பீடா ஓட்டி விடுவாங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு ரெட் சி வழியா வர்றது, ரெட் சி வழியா அமெரிக்கால இருந்து வர்றது. ஆமா சார், அமெரிக்கா கிட்ட 1 மில்லியன் டன் அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆமா, 1 மந்த் ஆகும். ஸோ இங்கே லோக்கல்ல வர்றது வந்து வெஸ்ட் ஏஷியாவில இருந்து வர்றது வந்து ஆல்ரெடி டிபார்ட் ஆயிடுச்சு, 2 கப்பல் டிபார்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனா இதுல என்னன்னா பேக்ரவுண்ட்ல மத்திய அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா செயல்படலான்றாங்களா சார்? எந்த துரித நடவடிக்கை எடுக்கல. அவரு எலெக்ஷன் மோட்ல தான் இருக்கிறா தவிர இது பத்தி எதுவுமே, இந்த எல்பிஜி இதெல்லாம் பத்தி எதுவுமே கவலைப்படாத மாதிரி தெரியுது. இதை சமாளிக்காட்டி எலெக்ஷன்ல போயிடும். ஸோ இப்போ அன்னைக்கே வந்து ஆயில் நிறுவனங்கள் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை கொடுத்துருக்காங்க. எல்லா ஆயில் கம்பெனி நிறுவனங்கள்லேருந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போட்டு இந்த எல்பிஜி சிலிண்டர் சுச்சுவேஷனை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது ஒன்று அரசாங்கம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வையில் ஒரு துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே பிரச்சனைன்னா மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிலிண்டர் தேவையில்லாதவங்களும் போய் நிற்கிறாங்க.
எடுத்துட்டு போய் அல்ல பெட்ரோல் தேவையில்லாத ஆளு இப்ப சென்னையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா இடத்துல நிக்கிறாங்க சார். இன்னும் 1 மந்த் இருக்குன்னு சொல்றாங்க. இத பெட்ரோல் டீசல் 1 மந்த்துக்கு இருக்கு, நம்ம கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்க 100 மில்லியன் டன் இருக்கு நம்ம இதுன்ட்டு. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப அது ஏன் இந்த மத்திய அரசு மேல எந்த நம்பிக்கை வரலையா சார்? இந்த பிரச்சனையே லெட்டசஸையும் ஒரு 6 மாசம் ஓடுதுன்னு வச்சுக்கோம், 1 வருஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோம். எது எனக்கு சார்? தெரியல. இது போமா ஒரு சார்? பிரச்சனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். மக்கள் என்ன நினைக்கணும்னா, நான் இப்ப போய் 10 நாளைக்கு சாதிச்சுக்கலாம், ஃபில்லப் பண்ணி வச்சுக்கலாம். தீர்ந்துச்சுன்னா போய் ஃபில்லப் பண்ணுங்க டேங்கர். தீராத பொழுதே போய் எல்லாரும் லைன்ல நின்று ஆமா சார், பேனிக் ஆகுறாங்க ஏன் சார். பேனிக் ஆகுறாங்க? ஏன் பேனிக் ஆகுறாங்க? நம்ம செத்தா போறோம். இல்ல இல்ல அப்படி இல்ல சார். இப்ப எல்லாமே எல்பிஜி இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் எல்லாமே இது எல்லாம் எல்லார் வீட்லயும் ஆமா. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி மாட்டிக்கலாம்ல. இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி மாட்டிக்கலாம். கிராமப்புறங்கள்ல விறகு இருக்குது. சரி சார், அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் மாட்டிக்கலாம். அந்த எலக்ட்ரிக்கல் பவர் கிடைக்கணும் இல்ல. இப்ப ஏற்கனவே இந்த நேச்சர் கேஸ் வச்சு தமிழ்நாட்டுல 2 பிளான்ட் ரன் பண்றாங்க சார். அதுல ஒரு பிளான்ட் 100 மெகாவாட், இன்னொரு பிளான்ட்ல 100 மெகாவாட். இந்த நேச்சர் கேஸ் கிடைக்க போனா அது 200 மெகாவாட் போயிடும்ல. அப்பனா இல்ல அப்பனா இங்கேயும் கரண்ட் கட்டு வரும், இது ஆகும்ல. வராது வராது அந்த அளவுக்கு பிரச்சனை. நீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றீங்க. ஆமா, அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோலாரு, அதர் விண்டு இதெல்லாம் நிறைய போட்டு வந்ததுனால நிறைய பவர் பிளான்ட் வந்து எங்களுக்கு ரன் பண்ண முடியல. ரொம்ப லோ லோட்ல சொல்றீங்க. இது வந்து முன்கூட்டியே இப்படி ஒரு நிலைமை வரலாம், அதனால நீங்க இப்படி ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க சார், அந்த பீப்புள் கிட்ட. இது முட்டாள்தனமா செஞ்சிருக்காரு இல்ல ட்ரம்ப், சாரி மோடி மோடி செஞ்சு வச்சிருக்காரு இல்ல. நான் முட்டாள்தனம்னு சொல்ல மாட்டேன். சில இது எல்லாமே வந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய ஐட்டம் இல்ல சார், இருக்கு சொல்றேன். இல்ல இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப எனர்ஜி செக்யூரிட்டிக்குன்னு தனியா ஆக்ட் இருக்கு, எனர்ஜி செக்யூரிட்டிக்குன்னு இவங்க பாலிசி இருக்கு, எல்லாமே இருக்குது. அதை வச்சு இப்ப நம்ம இப்ப தானிய உணவு கிடங்குகள் இருக்கின்றன. ஏதாவது எக்ஸிஜென்சி வந்தா உணவு சப்ளை பண்ணுறது. அதே மாதிரி எனர்ஜிக்கும் பெட்ரோல் டீசலுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்பிஜிக்கு யாரும் இந்த அளவு யோசிக்கல. ஏன்னா ஆஃப் லேட் வந்து இந்த உஜாலா ஸ்கீம் பல ஸ்கீம்ஸை போட்டுக்கிட்டு கிராமப்புறம் குக்கிராமம் வரைக்கும் மோடி வந்த பிறகு குக்கிராமம் வரைக்கும் எல்பிஜி சிலிண்டர் சப்ளை ஆகுது. கேஸ் எல்பிஜி சப்ளை ஆகுது. இப்ப இது போஸ்ட் மார்ட்டம் நம்ம பார்த்தோம்னா இப்ப நீங்க பெட்ரோல் டீசலுக்கு ஏற்படுத்தி இருக்க அளவிற்கு அதுதான் பேனிக் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நேச்சர் கேஸ் தானே பேனிக் ஆயிடுச்சு. எல்பிஜி சிலிண்டருக்கு ரிசர்வ்ஸ் இல்ல அப்படிங்கிறது இப்பதான். எப்பவுமே ஒரு பேனிக்கை ஃபேஸ் பண்ணையில தான் அடுத்தாப்புல அரசாங்கம் எப்பவுமே அப்படித்தான் நடவடிக்கை இருக்கு. எல்லா அரசாங்கங்களும் ஒரு பேனிக் வந்த பிறகுதான் இதை ரிசால்வ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீ கமிட்டி அமைச்சு இனி எல்பிஜி வந்து நம்ம 2 மாசத்துக்கு ஸ்டோரேஜ்ல வச்சுக்கணும். ஸ்டோரேஜ் தான் இல்லையே சார் நம்ம கிட்ட. 3 மாசத்துக்கு ஸ்டோரேஜ் வைக்கணும். சிலிண்டர்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிலிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இனிமே வந்து அதெல்லாம் பண்ணையில வந்து கொஞ்சம் காசு. சரி சார், இப்போ நீங்க இது சொல்றீங்க. இப்போ வந்து இந்த நேச்சர் கேஸை வந்து நம்மளுக்கு ஃபார் இயர் வந்து 34 மில்லியன் டன் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் டன் தேவைப்படுது. இப்போ அது பூர்த்தி செய்ததா ரெகுலர் ஆகும். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ஏற்கனவே கம்மி பண்ணிட்டாங்க, டொமஸ்டிக் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு கமர்ஷியல் சிலிண்டர் போயிடுச்சு. அப்படி இருக்க இங்க பல ஹோட்டல்கள் பாதிக்கப்படும். இதனால இந்த உணவு டெலிவரி பண்றாங்கல்ல, அவங்க ஏற்கனவே 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு சார். ஹோட்டல்ஸ் இதெல்லாம் போயிடுச்சு சார். இப்ப இதனால பணவீக்கம் ஏற்பட்டு பொருட்கள் விலையும் ஏற்படலாம்ல. பணவீக்கம் வந்து இப்ப இவங்க பெட்ரோல் டீசல் ரேட்டை ஏத்துனாங்கன்னா இப்ப இது நீங்க சொல்ற இது கூற்றுனால என்ன ஆகும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்டாகும். ஆமா சார், வேலை வாய்ப்பு குறையும். ஸோ மக்கள்கிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்காத பொழுது டிமாண்ட் குறையும். சரியா? அப்போ பணவீக்கம் வராது. இப்ப எப்ப பிரச்சனை வரும்னா அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் கடகடன்னு விலை ஏத்துறாங்க. இது வரைக்கும் நாங்க ஏத்துறேன்னு சொல்லியிருக்காங்க.
பட் ஏத்துனாங்கன்னா அதனுடைய பாதிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா எல்பிஜி சிலிண்டர் ஏத்திட்டாங்களே, 60 ரூபாய் ஏத்திருக்கு. 60 ரூபாய்க்கு ஏத்திட்டாங்க. அது ஆனா இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் சிலிண்டர் 115 ரூபாய் 119 ரூபாய் ஏத்திட்டாங்கல்ல. ஏத்திட்டாங்க. ஆனா ஏத்துனாலும் கிடைக்கல ஆமா சார். கமர்ஷியல். ஏன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஆமா கமர்ஷியல் சிலிண்டர் நீங்க இப்ப வேணும்னாலும் அதனாலதானே இப்ப ஈட்டி எல்லாம் மூடுறாங்க. ஆமா சார். சின்ன சின்ன கடைகள் எல்லாருமே வந்து எல்லாமே மூடிட்டாங்க. எல்லாரும் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெங்களூர், பாம்பே எல்லாம் மூடிட்டு வராங்க. இங்கேயும் இது ஆயிட்டு இருக்கு. என்ன வெரைட்டிஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஹோட்டல்ல இதுதான் 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 சாப்பிடு, லபன போ, நீ கேட்கிற ஆசைப்பட்டு கிடைக்காது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பினோமினாவா தான் நான் கருதுறேன். இது இந்த எல்பிஜி இது அரசாங்கத்தால இது நல்லா சமாளிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி சார் சமாளிக்க முடியும்? சமாளிச்சு நம்ம கிட்ட இல்லையே சார். நம்ம கிட்ட இம்போர்ட் பண்ண இறக்குமதி பண்ணி ஏதாவது ஒரு வழி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து எசென்ஷியல் கமோடிட்டி. நம்ம வெஸ்ட் ஏசியா தானே டிபைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதுக்கெல்லாம். இப்ப ட்ரெஸ்ஸை இறக்குமதி பண்ண முடியலைன்னா ஓகேயா, சரி இப்ப இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு போட்டுக்கிறவனும் 6 மாசம். ஆமா, இது முடியாது இல்ல. இது முடியாது. அப்படிங்கையில அரசாங்கம் இதுக்காகத்தான் இருக்குது. அது மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும். ஆனா இது முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க எல்லாருமே. ஆமா, நம்ம அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல மோடி இதுல. மோடினுடைய அரசாங்கமோ அல்லது ஸ்டாலினுடைய அரசாங்கமோ அதுக்குள்ள நான் வரல. இல்ல, நான் ஜெனரலா சொல்றேன். எந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சில சமயம் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்பிஜி சிலிண்டர் இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. இப்பதானா சார்? ஆமா, எனக்கு இதுக்கு முன்ன இல்லையா இந்த அளவுக்கு பிரச்சனை வரலையே. இந்த அளவுக்கு பெட்ரோல் டீசலுக்கு ஆல்வேஸ் ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஓகே, அதுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி பெட்ரோல் டீசலுக்கு வந்து நீங்க வந்து டேங்க் ஆமா, ரஷ்யாவும் உக்ரைன் நடக்கிறப்ப கொஞ்சம் வந்தது. அப்புறமா அந்த பேனிக் இது பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாசம் இருந்தது. ஏன்னா எனர்ஜி செக்யூரிட்டி அண்டர்ல அதை போட்டு வச்சிருக்காங்க. பட் எனர்ஜி செக்யூரிட்டி அண்டர்ல எல்பிஜியை போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நேச்சுரல் கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. எல்பிஜி எல்என்ஜியை போட்டு வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல சார், இல்ல நம்ம கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்ல. ஸ்டோர் பண்ற ஃபெசிலிட்டி இந்தியா கிட்ட இல்ல. வெரி காஸ்ட்லியும் கூட. ஆமா, ரொம்ப காஸ்ட்லி. நிறைய அதுல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தேவைப்படும். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் இனிமே அரசாங்கம் துரிதமாகிவிடும். நீ அதுக்கு பாலிசி போட்டு கமிட்டி போட்டு மினிஸ்ட்ரி போட்டு எல்லாம் பேசிக்கிட்டு தப்புல பாடம் கற்கிறோம். அறிவாளியா நம்ம இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படித்தான் நடக்கும். முட்டாளா இருந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்க மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஹைவேல ஸ்பீட்ல இந்த வேர்ல்டுல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் இந்தியாவில் நடக்குது. ஆமா சார், அதுவும் தமிழ்நாட்டுல அதிகமா நடக்குது. ஆமா, ஹைவேஸ்ல. இப்போ ஒண்ணு அதை போட்டு ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதுல விட்டுலாம் சார். இது வந்து அதே மாதிரி இப்ப இது வந்து இப்ப இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அண்டர்ல வரையில வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எல்பிஜிக்கு பெரிய கிரைசிஸ் வந்தது வரல. அதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கவர்மெண்ட் எப்ப நல்லா இருப்பாங்க சுதாரிப்பா இருப்பாங்கன்னா எதுல எல்லாம் பாஸ்ட்ல பிரச்சனை வந்திருக்கோம் அதுல சுதாரிப்பா இருந்து பண்ணுவாங்க. ஆனா இதே அதாவது அமெரிக்கா இஸ்ரேல சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்றப்ப சிலிண்டர்ல இது பிரச்சனை வரும், நேச்சுரல் கேஸ்ல எல்பிஜில பிரச்சனை வரும் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா மத்திய அரசு அது காதுல வாங்கல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கமும் எந்த நாடும் இந்த லாஸ்ட் 40-45 வருஷம் ஈரானுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல அண்டர் நியூ இது நியூ ரெஜிம் நம்ம இதுக்கு முன்னால ஷா இருந்தாரு. ஆமா, 1979ல இருந்து இது இப்ப காமேனி இந்த 46-47 வருஷமா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஆன பிறகு இது பாத்தீங்கன்னா யாருமே ஈரானை தொடாம வச்சதுக்கு காரணம் இதுதான். அப்பனா ஈரானை தொட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்பனா முட்டாள்தனமா ட்ரம்ப்பும் இஸ்ரேல் சேர்ந்து அடிச்சாங்க. இதுல மெயின் காரணம் ட்ரம்ப் முட்டாள்தனமா செஞ்சாரு. உலகமே பாதிக்குது. ஆமா, இப்ப அவங்க நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் எல்லாருமே வந்து அதுக்காக ஐரோப்பாவும் போய் கை சேரல, கை கூடல, யாருமே போய் கை கோர்க்கல இவரோட சேர்ந்து சொல்லி. ஸோ அதுல போய் இந்த தேன்கூட்டில் கையை வச்ச மாதிரி வச்சுட்டு இப்போ எல்லாரும் பிரச்சனை ஃபேஸ் பண்றோம், உலக அளவுல ஃபேஸ் பண்றோம். ஆமாங்க சார். ஸோ இந்த ப்ரெஷர் அண்டர்லேயாவது இந்த வார ஒரு முடிவுக்கு வந்து சீக்கிரமா ஒரு ப்ராபபிளி சீக்கிரமா முடிஞ்சா கூட
இந்த நேச்சர் கேஸ் எல்லாம் பழையபடி ஆவறதுக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும்ன்றாங்களா சார்? அப்படின்னா என்ன சார் ஆகும்? நேச்சுரல் கேஸுக்கு ஆகும், பட் எல்பிஜி கொஞ்சம் பிரச்சனை குயிக்கா சால்வ் பண்ணலாம். அப்படியே சார்? நேச்சுரல் கேஸ் வந்து பெரிய ப்ராசஸ். ஏன்னா இப்போ எல்பிஜி வந்து நம்ம லோக்கல்லையும் ப்ரொடக்ஷன் இருக்கு. பெருசா இல்லை, ஏறக்கூட 15% தானே சார் டோட்டலி பார்த்தீங்கன்னா? 40% கிட்டத்தட்ட நம்ம 60% தான் இப்போ இருக்கு. வெஸ்ட் ஏஷியா இறக்குமதிங்க. ஆமா, 85% அந்த இதுதானே சார் இருக்கு. அதுல 40% இப்போ இங்க நம்ம லோக்கல் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற வந்து அதை இன்னொரு 25% அதிகப்படுத்துறோம் இருக்காங்க. 10 to 25% எல்லா நிறுவனங்களையும் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. இருந்தா தானே சார் அதிகப்படுத்தல? பெட்ரோல்ல இருந்து தானே பண்ண போறாங்க. பெட்ரோல் அதுல இருந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சொல்றோம். ஆமா, எல்என்ஜி வந்து லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ். ஆமா, இது வந்து பெட்ரோலியம் கேஸ் தானே. அப்ப இங்க ரீஃபைனரி ரிலையன்ஸ் எல்லாம் அதான் நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஓரளவு பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும். பிரச்சனை தான் பிரச்சனை பண்ண. ஆனா அதுக்கான சோர்ஸ் வேணும் இல்ல? எது? குரூட் ஆயில் வேணும்ல, பேரல் வேணும் இல்ல? கச்சா எண்ணெய் தேவைப்படுது. அது இருந்தா தானே சார் இது. அதுவே அங்க ஈரான் ஆர்மர் இதுல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா. கரெக்ட். அது ஒரு 50 நாளைக்கு இருக்குங்கிறாங்க. 50 நாள், எனிவேர் பிட்வீன் 2 to 3 monthsன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த எல்பிஜி இது பண்ணிக்கலான்றீங்க. அது தவிர இம்போர்ட் ஆகுறது வந்துகிட்டு இருக்குல்ல, 70% இம்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆமா சார், அதுதான் ஸ்டாப் ஆயிட்டு இருக்குல்ல சார். 30% தான் நின்று இருக்கு பெட்ரோல் டீசல். ஆமா சார், ஐ மீன் க்ரூட் ஆயில். ஆமா, க்ரூட் ஆயில். ஆமா, 70% வருது. இப்ப நேத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி முதல் 50% வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ரஷ்யாவில் இன்க்ரீஸ் பண்ணி, வெனிசுவேலா இன்க்ரீஸ் பண்ணி, ஆப்பிரிக்கா இன்க்ரீஸ் பண்ணி, இப்போ 70% நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னால இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததில்ல, 70% நம்ம இன்னும் ஸ்டில் இம்போர்ட் பண்றோம். 30% தான் ஷார்டேஜ் அப்ராக்சிமேட்டா. அதையே நாங்க கேப்பை ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. பட் இட் நீட்ஸ் சம் டைம். ஸோ இப்போ இந்த டொமஸ்டிக் இதெல்லாம் எல்பிஜி ஷார்டேஜ் வந்தது. இந்த இது போனால் இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாகும். இது எப்போதான் இந்த ப்ராப்ளம் தீரும் சார்? இல்லை, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான். இந்த போர் நிறுத்தம் வந்தாதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். அது வரைக்கும் கொஞ்சமாவது நம்ம கஷ்டப்படுவோம். நம்ம கஷ்டப்படுற லெவல் குறையுமே தவிர சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப நினைச்ச நேரத்துல வாங்க முடியாது கேஸ். ஆமா, அதுக்கு தான் இப்ப 25 நாள் 28 நாள் ஆக்கிட்டாங்க. ஆமா ஆமா, டொமஸ்டிக் இது. ஆமா, அந்த ஸோ இப்ப இந்த வார் எப்போ முடியும்னு தெரியாது. அப்பனா இந்த எல்பிஜிக்கு நம்ம அந்த க்ரூட் ஆயில் வாங்கிறது வெஸ்ட் ஏஷியா விட்டுட்டு மீதி நீங்கள் சொன்ன அமெரிக்கா, வெனிசுலா, ஆப்பிரிக்கா, இப்படிலாம் ரஷ்யா இதெல்லாம் வாங்கி சமாளிச்சாதான் முடியும். இல்லைன்னா ஆமா கரெக்ட் கஷ்டம். ஆனா என்னன்னா இப்போ உலகம் பூரா நமக்கு வர்றதுக்கு இப்போ இந்த ஒரு ஷார்ட் கேப் தான், ஒரு 20 days 30 days, இந்த ஷார்ட் கேப் நம்ம ஒரு சங்கடத்தை மக்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். பை தட் டைம் இப்போ நமக்கு அமெரிக்காவிலேருந்து வர வேண்டியது, வெனிசுவேலாவிலேருந்து வர வேண்டியது ஷிப்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது ரொட்டீன் ஆக ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ரஷ்யா தான் இருக்குது. ரஷ்யா ரெட் சி வழியாக வர்றது, அது அவங்களும் அதிகமாக தரமிட்டாங்க. அவங்களும் ஸ்நேக நாடு தான். இது தவிர ஆப்பிரிக்கா இருக்குது. ஸோ அது மாதிரி மல்டிபிள் ரீஜியன்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஐ திங்க் ஜென்ரலி நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா கேன் பி மேனேஜ் பண்ணலாம். சில அசௌகரியங்கள் இருக்கும், அது கூடிய சீக்கிரமே. இந்த பேனிக் இன்னும் எத்தனை நாள் நீங்க இந்த மேனேஜ் பண்ணலாம் சொல்லுங்க? இது எத்தனை நாளைக்கு தொடரும் சார் இந்த பேனிக்? என்னுடைய கெஸ்ஸில் வந்து அட்லீஸ்ட் இப்போ போர் முடியாமல் இருந்தால் கூட ஒரு 4 weeksக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 month மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்ட்டு. மத்திய மாநில அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.